ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ். என் கூட இருக்கிறது இந்த வாட்டி வெங்கட், அர்ஷத் இல்ல. 3 பேரும் வந்து ஒரேடியா ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனா டைம் செட் ஆக மாட்டேங்குது. பட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களே உங்களுக்கு ஹேப்பி ரம்ஜான். முஸ்லீம் ஃபிரெண்ட்ஸ் இருந்தா ஹேப்பி ரம்ஜான். ஆம் ஈத் முபாரக். ஆம் இந்த ரம்ஜானுக்கு அடுத்து எங்க டைமிங்ஸ் கொஞ்சம் செட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அர்ஷத் ப்ரோவும் வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் 3 பேருமே ஜாயின் பண்ண நம்ம பார்க்குறோம். பட் இந்த வீடியோ வந்து சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூ. 2ண்ட் லெக்கோட டே 1 அண்ட் டே 2 ரிவ்யூஸ் பத்தி பார்த்துடலாம். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ப்ரோ ஐம் சாரி லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ண முடியல. யா. ஏர்லி மார்னிங்கா இருக்கு. ஸோ டைம் கொஞ்சம் செட் கஷ்டமா ஆக இருக்கு. யா. ஆமா. ஏன்னா நைட் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் முடிச்சு தூங்குறதுக்கே 4 AM ஆயிடுது. ஸோ டைமிங் கொஞ்சம் கிரன்ச் டைமா இருக்கு. அந்த யா. டக்குன்னு எந்திரிக்க முடியல. யா. அதுவும் சாரி இப்போ கைஸ், உங்க நெக்ஸ்ட் கண்ண டைம்ல இருந்து மூடினா இப்போ உங்க கண்ண மூடினா ஃபுல்லா ட்ரோஃபீஸா வந்து போகுமே! இதெல்லாம் இந்த வீக்கெண்ட் தெரிஞ்சிடும் என்ன ஆக போகுதுன்னு. குவாட்னு ஹைப் ஏத்திட்டு இந்த வீக்கெண்ட் போய் தோக்க போறான் நினைக்கிறேன். யா. ம். ஆ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே வந்துடலாம் நம்ம. ஸ்போர்ட்டிங் வெர்சஸ் போர்டோ. வாட் அ மேட்ச் ப்ரோ இது. சரியான கம்பேக் ம். ஸ்போர்ட்டிங் லிஸ்பன். நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன். 120 மினிட்ஸும் பார்த்தேன். எக்ஸ்ட்ரா டைம் ம். போச்சு. ம். ஃபர்ஸ்ட் மினிட் 1 வந்து ஸ்போர்ட்டிங் அட்டாக். ஃபுல் அட்டாக். யா. போர்டோ வந்து அப்படியே பிரஷர்ல கிரம்பிள் ஆயிட்டானுங்க. ம். டிஃபென்ஸ் தான் அவனுங்க. ம். ஸோ சூப்பரா ஆடினாங்க ஸ்போர்ட்டிங். எனக்கும் ஆர்சனல் ஃபேன் எனக்கு ஐ வாண்டட் டு ஃபேஸ் ஸ்போர்ட்டிங். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே போர்டோ. ஏன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் பிட்ச் இருக்கு. ம். ஸோ எண்ட் ஆஃப் சீசன் கிரன்ச் டைம்ல என் டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்கான பிக்சர்ஸ்லாம். ஸோ யா. மை ப்ரிஃபரன்ஸ் வாஸ் ஸ்போர்ட்டிங். யா. இந்த ரிசல்ட் வந்து போர்டோ தோப்பாங்கங்கிறது வந்து நான் இன்டர் மிலான் மேட்ச்லயே எதிர்பார்த்தேன் நானு. அவங்களோட 2ண்ட் லெக்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஹோம்ல வந்து ஜெயிச்சிட்டாங்கடா. சூப்பரா ஜெயிச்சாங்க இன்டர. டேக்கிங் நத்திங் ஃப்ரம் போர்டோ கிமிட் ப்ரோ. சரியான டீம் பெர்ஃபார்மன்ஸ், சரியான பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு. ஆ நான் வந்து எந்தவித இதுவுமே எடுத்துக்கல அவங்கள்ட்டேருந்து. வி ஆர் டேக்கிங் நத்திங் ஃப்ரம் போர்டோ கிமிட். பட் இந்த ஒரு தோல்வி வந்து எப்பயாச்சும் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி டீம் வந்து அவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ்ல எண்ட் ஆகும். அண்ட் அண்ட் ஸ்போர்ட்டிங் மாதிரி ஒரு 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 ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து அட்டாக் பண்ற டீம் வந்து இது வந்து குவாய்ட் டிசர்வ்டு ஸ்போர்ட்டிங். ஆமா, செமையா ஆடினானுங்க. எனக்கு கொஞ்சம் இப்போ இதுவா இருக்கு. ஐ அம் கோயிங் டு ஃபேஸ் देम ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வருவானுங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. யா. அப்ப இன்டர்நேஷனல் பிரேக் வந்து ஃபர்ஸ்ட் நாட் நெக்ஸ்ட் ரவுண்ட் குவார்டர். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் மேல ஒரு ஒரு ஐ இருக்கு. ஆர்சனல பீட் பண்ணுவாங்க. இது வந்து வன்மம் கிடையாது. பட் அவங்க விளையாடுற விதத்தை வந்து நான் சொல்றேன் நானு. ஏன் அப்டின்னா, இப்ப ஆர்சனலோட டிஃபென்ஸ டெஸ்ட் பண்ற மாரி எந்த ஒரு டீமும் அட்டாக்ன்னு போகவே இல்ல ப்ரோ. அவங்களோட அந்த டிஃபென்ஸ வந்து பார்த்துட்டு, சரி நம்ம கமுக்கமே விளையாடிட்டு போயிரலாம் அப்டிங்கிறது ரொம்ப வந்து ரொம்ப என்ன ஒரு ஒரு பாதுகாப்பா விளையாடிட்டு இருக்காங்க. எந்த டீமா இருந்தாலுமே. பட் ஸ்போர்ட்டிங் வந்து அவங்களுக்கு தோக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு, இதே மாரி தான் போவாங்க. அட்டாக்ன்னு தான் போவாங்க ஃபுல்லா. ஆமா, அவங்க மைண்ட் செட் தான். நத்திங் டு லூஸ் மாதிரி ஆடினா தே கேன் கிவ் அஸ் a very tough game. First leg வேற அவே அட் ஸ்போர்ட்டிங். ஸோ நல்லா ஆடினாங்கன்னா தே கேன் பிரிங் பேக் லீட் டு த எமிரேட்ஸ் இந்த செகண்ட் லெக். யா. எஸ்பெஷலி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து அவங்க சப்போர்ட்டர் சூப்பரா இருக்கானுங்க ப்ரோ. நம்ம கலட்டாசரா பத்தி பார்த்திருக்கோம். நியூ காசில் ஃபேன்ஸ் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி சண்டர்லாண்ட் ஃபேன்ஸ் பார்த்திருக்கோம். சண்டர்லாண்ட் ஃபேன்ஸ்லாம் செமையா வெறியா இருப்பானுங்க. அந்த மாதிரி இவங்க சப்போர்ட்டர்ஸுமே சூப்பரா இருக்கானுங்க. அதாவது ரொம்ப சியர் பண்ணிட்டு செம்ம ஆடியன்ஸா இருக்கானுங்க. யா. அது ஒரு ட்ரிக்கி பாயிண்ட். யா. போர்டோ டாக்கிங் அபவுட் போர்டோ ப்ரோ. போர்டோ வந்து இந்த அளவுக்கு வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. லுக் அட் த டீம்ஸ் தே ஹேவ் பீட்டன் ப்ரோ. ஸோ தே ஹேவ் பீட்டன் மான்செஸ்டர் சிட்டி, தே ஹேவ் பீட்டன் அத்லெட்டிகோ மேட்ரிட், தே ஹேவ் பீட்டன் இன்டர் மிலான். எல்லாம் வந்து யூரோப்பியன் ஹெவி வெயிட்ஸ். அப்புறம் ஸ்பர்ஸோட டிரா பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி இன்னொரு டீமோடையும் டிரா பண்ணியிருக்காங்க. எந்த டீம் சரியா தெரியல. அண்ட் ஸ்போர்ட்டிங்கோடையுமே ஃபர்ஸ்ட் லெக் ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்ததே பெருசு அவங்களுக்கு. அந்த பெருமையா காலர் தூக்கி விட்டு சொல்லிக்கலாம். ஆனா இந்த கேம்ல வந்து அவங்களுக்கு அந்த பயம் தெரிஞ்சிச்சு ப்ரோ. இதுவரைக்கும் நடந்த கேம்ஸ்ல எல்லாமே ஒரு பயம் தெரியாம அட்டாக் அவங்களுமே அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த கேம்ல வந்து
ஐயோ நம்ம தோத்துருவோமோங்கிற பயம் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஃபேஸ்ல. ஆமா. எனக்கு அந்த பிரஷர் வந்து அவங்க நார்மல் கேம் ஆடிருந்தாலே ஸ்போர்ட்டிங் 3-1 ஜெயிச்சிருந்தா கூட they would have been through. யா இவங்க நார்மல் கேம் ஆடாம கொஞ்சம் டிஃபென்சிவ் they have lost everything now. யா But it was a good run. யா next season பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. யா வெல் டிசர்வ்ட் ஸ்போர்ட்டிங் as well. அவங்க வந்து செமிஸ் போயிருக்காங்க. 5-3 அக்ரிகேட் முடிஞ்சிருக்கு ஸ்போர்ட்டிங் வெர்சஸ் போர்டோ கிமேட். அடுத்த மேட்ச்க்குள்ள போயிடலாம். இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை, செல்சி வெர்சஸ் பிஎஸ்ஜி. ஆனா பேசிதான் ஆகணும், மக்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு. இப்ப நான் கூட பிளான் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அர்ஷத் ப்ரோட்ட, ப்ரோ செல்சி ரேண்ட் வீடியோ ஒன்னு வரப்போகுது அப்படின்ட்டு. அவ்வளோ கழுவி ஆக்சுவலா சேம் டைம் ஆக்சுவலா ஆர்சனல் மேட்ச் செல்சி மேட்ச் ஆர்சனல் மேட்ச் பாத்தீங்கன்னா டக்குனு நோட்டிபிகேஷன் 1-0 to PSG 10 minutes 5 minutes அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்பயே நினைச்சேன் இல்ல ஃபர்ஸ்ட் கேம்ல முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஒரு 70 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நல்லா, சாரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நல்லா விளையாண்டோம். நாங்க 2-2ல இருந்தோம். அந்த ஒரு 70 நிமிஷத்துல செகண்ட் ஹாஃப் உள்ள போயிட்டு என்ன பேசினான்னு தெரியல ரோஷன் ஏர், அப்படியே டிராப் ஆயிடுச்சு. டீம் மென்டாலிட்டியே டிராப் ஆயிடுச்சு. டிராப் ஆகி யூனோ பிஎஸ்டி மாதிரி ஒரு 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 என்ன அது அவங்க வந்து எந்த கட்டத்திலயுமே விட்டு கொடுக்காத டீம். ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட வந்துருவானுங்க ஒரு அட்டாக்ல. அவங்க வந்து கோல்ஸ் லீக் பண்றது வந்து அவங்க டிஃபென்ஸ் வந்து ரொம்ப லீக்கியா இருக்கு. ஆனா அவங்க அட்டாக் வந்து ஒரு சின்ன ஹோல் கிடைச்சா கூட வந்து அவங்க வந்து ஈஸியா கேம்குள்ள வந்துருவானுங்க. அண்ட் அவங்க பிளேயர்ஸ்மே அப்படிதான். வாரச்செல்லியா இருக்கான், பாக்கோலா இருக்கான், மயூலு இருக்கான், அதுக்கப்புறம் வந்து இருக்கான், விட்டினா இருக்கான். எல்லா பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா எப்படா நம்ம கோல் போடுவோங்கிற மாதிரி அலைவானுங்க எப்பவுமே. அண்ட் எங்க டீம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல் இருக்கு உள்ள டீம்ல, டிஃபென்ஸ்ல பெரிய ஹோல் இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாம் வந்து நாங்க தொட்டது எல்லாமே தப்பா முடியற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இது ராங் டைம் ப்ரோ எங்களுக்கு. அதாவது இந்த டைம்ல வந்து நாங்க இப்படி ஃபார்ம் டிராப் ஆகுறது ரொம்ப ரொம்ப தப்பான டைம் இது ஃபார்ம் டிராப் பண்றதுக்கு. ரீசன்ஸ் வர மேட்ச்க்கு முன்னாடி வந்து இன்ஜூரி ஆயிடுச்சு. இப்போ how many weeks he'll be out ன்னு தெரியல. அண்ட் சலோபா he will be very crucial. ஸ்ட்ரெச்சர்ல போயிட்டான். சலோபா இந்த சீசன் ஆடுறது டவுட் தான். அப்போ லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் சான்ஸ் இருக்கு. பட் ரீஜன்ஸ் தான் அவங்க டாலிஸ்மேன் வந்து முக்கியம். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க டீம். ஸோ கை சைடுவான என்சோ பெர்னாண்டஸ் ஹேஸ் டு ஸ்டெப் அப் பிக் டைம் வித் ஜாப் பெட்ரோ. இப்போதான் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் நெக்ஸ்ட் சீசன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. Yeah, and looks like Enzo Fernandez has dropped a bomb bro. மேட்ச் இன்டர்வியூ சொன்னா அது நான் பொறுத்துன்னு தான் பார்க்கணும், இங்க நான் இருப்பேன் என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்தான். ஸோ இட் இஸ் அ பிக் பாம். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாக் ஆயிடுவான்னு தான் தோணுது. அது எண்ட் ஆஃப் த சீசன் தான் நல்லா இருக்கும். இந்த ஏன்னா இப்போ புது மேனேஜரை கூட்டு வந்துட்டு இது பண்ணா நல்லா இருக்காது. அதனால எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். நம்ம கேம் லெக் ஒன்லயே நாங்க தோத்தாச்சு ப்ரோ. நாங்க 5-2ங்கிற இதுக்குள்ளே போய் நாங்க தோத்தாச்சு. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றான் ப்ரோ அவன். ஹெட் கோச் வந்து புது கோச், பட் he doesn't know how to play in a big game versus big teams. ஸ்டார்டிங் few games வந்து லைக் சின்ன சின்ன டீமா ஆடி ஒரு மேட்ச்ல வின் அடிச்சான். 5 wins in a row, 6 wins in a row. Yeah. So ஆர்சனல் மட்டும் தான் டிஃபீட் ஆயிருந்துச்சு. பட் போக தெரியல பிக் கேம்ஸ்ல வந்து he is not up to the mark yet அப்படின்னு. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் அர்ஷத் ப்ரோட்ட, சும்மா அந்த ஃபுல்ஹாம், கிறிஸ்டல் பேலஸ் டீமை மட்டும் அடிச்சுட்டு இப்படி கையை தட்டிட்டு போறதுல ஒரு யூஸும் இல்லை. அந்த அளவுக்கு தான் இருக்கு. இவன் வந்துட்டு ஒரே ஒண்ணு உருப்படியா பண்ணியிருக்கானா, ஜோ பெட்ரோவோட ஃபார்மை வந்து தூக்கி விட்டதுதான் இவன் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி லெக் ஒன்லயே முடிஞ்சிருச்சு. லெக் 2ல பாத்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ள ரெவ்யூக்கு வரலாம். நம்ம 5-2ன்னு 5-3ன்னு 5-2 சாரி 5-2ன்னு வந்து ட்ரையல்ல இருக்கும். நம்ம கோல் எடுத்து நம்ம ஃப்ரண்ட் லைன்ல நம்ம போகணும்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க மினிட் 1ல. அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனா அவ்வளோ ஹைலைன் விளையாடணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எஸ்பெஷலி 3 கோல் டெபிசிட்ல இருக்கிறப்ப நாங்க கோல் அடிக்கணும். அட் த சேம் டைம் நாங்க எந்த கோலுமே விடவும் கூடாது. நாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபுல்லா நிறைய ஹைலைன் போனாதான் அட்டாக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு. பட் அவ்வளோ ஹைலைன் தேவையில்லாதது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல் அவங்க கன்சீட் பண்ணது வந்து பெரிய மிஸ்டேக்.
கோல் கிக்கு, சார் மிஸ்டேக்கு, சார் 1-0 மிஸ்டேக், கோல் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். அந்த ஒரு டச் போதும் அவங்களுக்கு. அந்த ஒரு கேப் ம். கிடைச்சா போதும். அதே மாரி நெறைய ஸ்பேஸ் விடுறோம் செல்சி. ஆ ம். பிட்ச்ல வந்து நெறைய ஸ்பேஸ் விடுறோம். ஷார்ட் பாஸஸ் இவனோட இவனோட பிளேயே எப்படி இருக்கு அப்டின்னா, பின்னாடிலேருந்து ப்ளே பண்ற மாரி கொஞ்சம் 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 ம். பொசிஷன் டாமினன்ட்டா பின்னாடிலேருந்து பால் எடுத்துட்டு வர மாரி பண்றானுங்க. விச் இஸ் லீவிங் மோர் ஸ்பேஸஸ். எஸ்பெஷலி அவங்க வந்து கவுண்டர் அட்டாக்கிங்லலாம் நெறைய சூப்பரா பண்றானுங்க. PSG பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ என்னை விட்டா பேசிட்டே போவேன். அவ்வளோ அளவுக்கு வருத்தமா இருக்கு. பட் மக்களே ம். நம்ம வந்து இப்ப இன்டர்நேஷனல் பிரேக்ல ஒரு சிறப்பான எபிசோட வச்சிருக்கோம். நானு, அர்ஷத் ப்ரோவும் செல்சியோட ரேண்ட்டுக்கும், பிஜி வெங்கட் வந்து ஆர்சனல். ஸோ அந்த அந்த மலரும் நினைவுகள் ஆர்சனல் வெர்சஸ் ஆ. செல்சி எல்லாம் எடுத்துட்டு வரப்போறோம். பாப்போம். ஹோப்பி வின் பண்ணிட்டு வந்து பேசினா நல்லா இருக்கும். கரபாவ் கப்பு. தோத்துட்டோம்னா நானும் உங்க கூட ரேண்ட் பண்றேன் கொஞ்சம். சரியா? அதான் ம். மக்களே. ஸோ 3-0ன்னு தோத்துருக்கோம். PSG வெர்சஸ் செல்சி. ரொம்ப வருத்தமானது. ம். அடுத்து ரெமோன்டேடா கேம்க்குள்ள போயிரலாம். ஆ மேன் சிட்டி வெர்சஸ் ரியல் மேட்ரிட். என்ன ஆச்சு ஹாலாண்டுக்கு? ஹாலாண்ட் மூஞ்சிலேயே ஒரு 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 சந்தோஷம் தெரிஞ்சுச்சு அந்த கோல் போட்டதுக்கு அப்புறம். ஆமா. லைக் ஹி வாஸ் இன் அ ரிலீஃப். பிக் யா. ட்ராட். அப்படியே ஓப்பன் பிளே ஸ்கோர் பண்ணியே 15 கேம்ஸ் அது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூ கேன் சீ த ரிலீஃப். நான் வந்து இப்போ வந்து கரபாவ் கப் ஃபைனல் வர நெக்ஸ்ட். ம். அடிக்கடி போடன்னு வச்சுக்காதீங்க. இட்ஸ் அ பிக் கேம் அட் த வீக்கெண்ட். அதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. யா. ஸோ he might be getting into a good form before the final as well. ம். இவன மாரி என்சோ பெர்னாண்டஸ் மாரி இவனும் ஒரு பாம்ப தூக்கி போட்டிருக்கான். இப்போ ரீசென்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் டோல்ட் மேன் சிட்டி மேனேஜ்மென்ட் என்னன்னா, டூ கன்சிடர் பிட் ஃப்ரம் பிக் டீம்ஸ் லைக் பார்சிலோனா. பார்சிலோனா வந்தா அந்த மாரி பெரிய டீம்ஸ்லாம் வந்தா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். ம். பார்சிலோனா கஷ்டம் தான். அவங்க ஃபைனான்சியல் ட்ரபிள்ஸ்ல ம். எனக்கு தெரிஞ்சு சிட்டி மினிமம் 150 மில்லியன் பவுண்ட்ஸ் எதிர்பார்ப்பானுங்க. ம். ஈசாக்கே 120 மில்லியன் பவுண்ட்ஸ் கிட்ட போயிட்டான். ஸோ மினிமம் 150 எதிர்பார்ப்பாங்க ஹாலண்டுக்கு. ம். பார்சா ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் கோயிங் டு டு. பட் அவங்க ரியல் என்ன மேட்ரிட்ல பண்ணியாச்சும் ஆல்ரெடி எம்பாப்பே வாங்கிடுறானுங்க இருக்கான். ப்ரோ. பிளேயர்ஸ் என்ன பண்ணியாச்சும் வாங்கிடுறானுங்க பார்த்தீங்களா? ம். பார்சிலோனா. ஏதாவது ஓரமா பிட்ச்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வித்துடுறானுங்க டக்குன்னு. ம். யாஹ்! அந்த மாரி பண்றானுங்க ஏதோ புதுசா. யாஹ்! ஆ இந்த கேம் பத்தி பார்க்கணும்னா 1-2ன்னு முடிஞ்சிருக்கு. அந்த எர்லி ரெட் கார்டு பெர்னாண்டோ சில்வா அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அ இந்த கேம் பொறுத்தவர. ஏன்னா வந்து அவங்களோட அவங்களோட கேம் பிளானயே அப்படியே தடுத்து நிறுத்திருக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டிங் மினிட்ல இருந்தே அவங்களும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெட் ஆமா. கார்டு யாஹ்! நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிட்டி நல்லா ஆடுனாங்க. லைக் 11 மணி இருந்தா தே ஹேட் அ சான்ஸ் மாரி தான் பேசியிருந்தாங்க எல்லாரும். யாஹ்! ஸோ வி நெவர் நோ. ம். பெர்னார்டோ சில்வா பண்ணாம லைக் அவன் வந்து தப்பிச்சுருவான் நெறைய வாட்டி ரெட் கார்ட் வாங்காம. இந்த வாட்டி தப்பிக்கல. எங்க யாஹ்! போட அப்படின்னு பிடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க வெளில. அந்த ரெட் கார்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கோல் லைன்ல வந்து இங்க படும். இங்க படும். அது வந்து ஆமா. ரெட் கார்டா இல்லையான்னு கூட ஒரு 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 டிஸ்கஷன் போச்சு. ஆ இல்ல ரெட் தான். ஸ்லீவ் கீழனாலே ஹேண்ட் பால் யாஹ்! மாரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்லீவ் கீழ பட்டனால லைக் எனக்கு தெரிஞ்சு ரெட் தான். யாஹ்! சோ வினிசியஸ் ஜூனியர் ப்ரோ இப்பதான் வந்து பாப்பே வந்து திருப்பி டீமுக்குள்ள வந்திருக்கான். இந்த மேட்ச் கூட சப்ஸ்டிடியூட்ல தான் வந்தான். கிளியர்லி அவங்க வந்து வின் எடுத்து முன்னாடி ரியல் மேட்ரிட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி மேட்சஸ்லலாம் வந்து வின் எடுத்திருந்தானுங்க. பட் ரொம்ப ரொம்ப ஷேக்கியா இருந்தானுங்க. ஆனா ஓவர் த 2 லெக்ஸ் 2 லெக்குமே வந்து ஒரு ஒரு வெறியா ஆடினாங்க மான்செஸ்டர் சிட்டியோட. ஆமா. ரியல் மேட்ரிட் வந்து சொல்லவே தேவையில்ல ஹெரிடேஜ். சாம்பியன்ஸ் ம். லீக் ஹெரிடேஜ் யூ கேன் நெவர் ரைட் தெம் ஆஃப். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து வெரி டஃப் கேம் ஃபார் தெம் அகைன்ஸ்ட் மோஸ்ட் யாஹ்! இன்ஃபார்ம் டீம் இன் யூரோப் சொல்லுவேன். யாஹ்! ம். ஆ பேயர்ன் வெர்சஸ் PSG தானே? இல்ல பேயர்ன் வெர்சஸ் ரியல் மேட்ரிட். ரியல் மேட்ரிடா? ஓகே. நான் PSGன்னு ஆமா. பார்த்த மாரி இருக்கு. இல்ல PSG ரியல் மேட்ரிட் வெர்சஸ் லிவர்பூல். பேயர்ன். அது வந்து கொஞ்சம் நல்ல செம்ம மேட்சா போகும். எஸ்பெஷலி பேயர்ன் வந்து ம். இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நம்ம அந்த மேட்ச்க்குள்ள வரலாம் நம்ம. சோ 1-2ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க. ரியல் மேட்ரிட் வினிசியஸ் ஜூனியர் 2 கோலுமே வினிசியஸ் ஜூனியர். 1 கோல் மான்செஸ்டர் சிட்டி ஹாலாண்ட் ஸ்கோர் பண்ணா. சோ 1-5ன்னு அக்ரிகேட்ல தோத்துருக்கானுங்க மான்செஸ்டர் சிட்டி. டாக்கிங் அபௌட் யுவர் கேம் ப்ரோ. அர்சனல் வெர்சஸ் லெவர்கூசன். சூப்பர் விக்டரி 2-0 வின்னு. என்ன ஃபீல் பண்றீங்க? ஆமா. ஆக்சுவலி இந்த கேம் வந்து டோட்டலா ஏதோ டிஃபரெண்ட்டா ஆடுன மாரி இருந்துச்சு. கொஞ்சம் அட்டாக் ஃபோக்கஸ்டா ஆடுன மாரி இருந்துச்சு. ம். இந்த மாரி ப்ளே பண்ணி பார்த்ததில்ல. ம். டூ த மிடில் நெறைய ஆடுன மாரி இருந்துச்சு. எப்பவுமே விங்ஸ் போய் ரீசைக்கிள் பண்ணி
ஒரு ஹார்ட் ஷூ பேட்டர்ன் மாதிரி விங்ஸ் போகும், திருப்பி டிஎம், திருப்பி அங்கிட்டு போயிட்டு திருப்பி அந்த விங்கர் இப்படியே சுத்தி சுத்தி தான் பண்ணுவானுங்க. பட் திஸ் டைம் வந்து சென்ட்ரல்ல சூப்பர்வெண்டி, ரைஸ், எஸ்ஏ எல்லாம் கம்பைன் லிங்க் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரோஸா விங்ல ஆடல இந்த மேட்ச், கொஞ்சம் சென்டர்ல மிட்ஃபீல்ட்ல ஆடின மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச் ஃபுல்லா. ஸோ மிட்ஃபீல்ட்ல எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுத்தனால we were able to like create more chances than we usually do in a match. நல்லா இருந்துச்சு, கேம் பிளே சூப்பரா இருந்துச்சு. நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஒரு வன்மத்தோடயே தான் பார்த்தேன் நானு. ஆனாலும் ஹெட் வாட்சா? ஹெட் வாட்ச் பார்த்தேன். ஆனா எஸ்ஏ ப்ரோ, வாட் a வண்டர் கோல் அது. இவன்ட்டே இந்த மாதிரி ஷாக்கர்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம் நீங்க. ஆமா, லைக் இஸ் a like moments player சொல்லுவாங்க. எஸ்ஏ இஸ் a moments player. டக்குன்னு அவுட் ஆஃப் நத்திங் ஒரு இது ஷிமி பண்ணி டக்குன்னு ஒரு பாடியில டாப் பென்ஸ். அதுக்கு முன்னாடி கோல் கீப்பர் வேற செமையா அடிச்சிருந்தான், எல்லாமே சேவ் பண்றதுதான். So we needed that strike to win this game. அதே மாதிரி ரைஸ் வந்து அதாவது நான் நல்லா விளையாடலன்னு சொல்ல மாட்டேன், ஆனா லாஸ்ட் சில மேட்சஸ் அந்த 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 இது தெரிஞ்சிச்சு அவன்ட்ட, அந்த ஹெக்டிக், அந்த அந்த எல்லா மேட்சும் ஆடுறவோட அந்த இது தெரிஞ்சிச்சு அவன்ட்ட, ஃபெட்டிக் தெரிஞ்சிச்சு அவன்ட்ட. ஆனா இந்த மேட்ச் வந்து சூப்பரா விளையாண்டான் ப்ரோ ரைஸ். ஒரு கோல் வேற போட்டிருக்கான். கோல் செம கோல். லைக் நீங்க ஸ்லோமோ ரீப்ளேல பார்த்தா வெளில போற மாதிரி வந்து கடைசில கால்ல உள்ள வந்துரும். கோல் கீப்பர் வாஸ் ரூட்டட் இன் ஹிஸ் பொசிஷன் வேற. பேட்ரிக் ஸ்டீக் விளையாண்டானா இந்த மேட்ச்? இல்ல, ஸ்டார்ட் பண்ணல, சப்ஸ்டிட்யூட்டா வந்தாப்ல கடைசி 15 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவன் இருந்தப்ப இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவன் வந்து ஒரு தனி ஆளா தூக்கிட்டு போயிருக்கான் லெவர்குசன். சோ அவன் ஆடாதது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா he can challenge சலிபா and கேப்ரியல் ப்ரோ. ஆமா, பட் ரிப்ளேஸ்மென்ட் அந்த கேமரூனியன் கிட் 19 year old அவனே ஃபர்ஸ்ட் மேட்ச் கோஃபானே லைக் செம டஃப் மேட்ச் கொடுத்தாப்ல. லைக் செல்சி வேணா அந்த மாதிரி பிளேயர் பார்க்கலாம் இந்த ஃபியூச்சர்ல. லைக் இன்னும் கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைக் he could be the next Drogba அந்த மாதிரி ஆடலாம். லைக் சொல்ல முடியாது, பட் ஏற்கனவே வாங்கி போட்டு அடி வாங்கிட்டு இருக்கோம், நீங்க வேற. So okay, I'm happy with the result. We'll face Sporting in the next round. So hope we go through to the semi-finals. அந்த மேட்ச் சூப்பர், ஒரு நல்ல மேட்சா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் கேம் வந்து அங்க ஸ்போர்ட்டிங் அவேலையா ஹோம்ல? ஆமா, அவேல ஸ்போர்ட்டிங் ஹோம்ல லிஸ்பன்ல போர்ச்சுகல். that will be a good watch. ஏன்னா வந்து ஒரு ஒரு ஹை ஸ்கோரிங் டிராமா இருந்தா சூப்பரா இருக்கும். அதாவது அந்த ஒரு 3-1 அப்படின்னு வந்து ஆர்சனல் தோத்தா அவங்க எப்படி ரெக்கவர் ஆவாங்க? நான் திருப்பி தோக்கறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதீங்க. எப்படி ரெக்கவர் ஆவாங்க? லாஸ்ட் சீசன் வந்து அவங்கள நாங்க 5-0 5-1 அடிச்சோம் ஸ்போர்ட்டிங்ல. அப்ப கியோகரஸ் வர இருந்தா அவன் டீம்ல. பட் அதே சமயம் ரிலீஃபா தான் ப்ரோ இருப்பாங்க ஆர்சனல்ல. பட் ஸ்போர்ட்டிங் கிடைச்சது கொஞ்சம் ரிலீஃபா தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் வந்து இருக்கும் ஸ்போர்ட்டிங்கை ஃபேஸ் பண்றது. ஏன்னா வந்து பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாம ஸ்போர்ட்டிங் மாதிரி ஒரு டீமை ஃபேஸ் பண்றது ஓகே தான் உங்களுக்கு. எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லெக்லயே மேட்ச் வந்து கொஞ்சம் பண்ண பார்க்கணும். ஏன்னா செகண்ட் லெக் வந்து கரெக்டா மேன் சிட்டி அவேக்கு முன்னாடி இருக்கும் மிட் வீக்ல. So நம்ம ஃபர்ஸ்ட் லெக்ல ஜாப் ஃபினிஷ் பண்ணோம்னா செகண்ட் லெக்ல we have to go strong at home. அப்புறம் திருப்பி இன்னொரு மேட்ச் இருக்கும் மேன் சிட்டி அவே. எனக்கு தெரிஞ்ச அகைன் கேப்ரியல் அண்ட் சலிபா will have a bigger role to play இந்த ஸ்போர்ட், அட்லீஸ்ட் ஸ்போர்ட்டிங்கோட அவே கிரவுண்ட்ல, அதான் ஹோம் கிரவுண்ட், ஸ்போர்ட்டிங்கோட ஹோம் கிரவுண்ட்ல. ஏன்னா வந்து அவங்க கிளீனா அட்டாக்னு தான் போவானுங்க. ஸோ வந்து ஒரு 2 கோல் விட்டுட்டாலே உங்களுக்கு ப்ரெஷர் ஆயிரும். பட் யூ ஹவ் காட் கைஸ் ப்ரோ, மார்டினெல்லி ஆகட்டும் இல்ல ட்ரோசார்ட் ஆகட்டும். இப்ப சாக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வரான். இந்த மேட்ச் கொஞ்சம் சுமாரா தான் ஆடினான் போல சாக்கா. ஃபினிஷிங் வந்து ரொம்ப சுமாரா ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஃபினிஷே பண்ண மாட்டான் அப்படின்னாரா, எல்லாமே போகுது, இல்லைன்னா இதுவா இருக்கு, லைக் ரோல் பண்ணி தான் போகுது. கோல் கீப்பர்ட்ட ஒரு பவர் இல்லாம கனெக்ஷன் சரியா பண்ண மாட்டான். ஸோ லைக் ஃபைனல் இருக்கு, ஒரு கோல் அடிச்சா செம கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் தரும் அப்படின்னு ஐ அம் ஹோப்பிங். பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே. பட் வில் கோ இன்டு தி செகண்ட் டே 2ல பிக் மேட்ச் ப்ரோ. அண்ட் வாட் அ வே டு வின் திஸ் மேட்ச், பார்சிலோனா வர்சஸ் நியூகாசில்.
7-2 இந்த லெக் மட்டும் ஜெயிச்சிருக்கானுங்க. 8-3 அக்ரிகேட்ல ஜெயிச்சிருக்காங்க. கேம்ப் நவுல புது ஸ்டேடியம். நம்ம வந்து நம்ம வந்து அந்த அந்த ஃப்ரண்ட் லைனை பத்தி பேசினோம் நம்ம. அதே சமயம் பேக் லைன் எவ்வளோ லீக்கியா இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்ச் ப்ரோ ரொம்ப ஈக்குவலா போச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் சூப்பரா போச்சு 2-2 அப்படின்ட்டு. திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல எங்கேருந்து எனர்ஜி அவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. ஒரு சூப்பரா விளையாண்டானுங்க பார்சலோனா. ஆமா, லைக் அவங்க சைடுல இருக்க ஆர்சனல் ஃபேன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகும்போது ஐ வாஸ் ஹாப்பி. அவன் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கியா இருக்கு அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்னா யூ கேன் see the அட்டாக்கோட பவர், ஃபுல் ஃபயர் பவர் பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக் இன் த வேர்ல்ட். லைக் பேர்ன் அண்ட் பார்சிலோனா தான் லைக் டாப் 1 and 2 அட்டாக்ஸ் இன் த வேர்ல்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க ஃபயர் பவர் காமிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ஒன்னு தான் கோல்ஸ் நிறைய இருக்கும் பார்த்தோம் சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல. பட் இந்த மேட்ச் வந்து கோல்ஸ் ஒன்லி கோல்ஸ். லெவன்டோவ்ஸ்கி பெரிய இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான் இந்த மேட்ச். அதே மாதிரி ரஃபினாவுமே இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான். லமைன் யமால் வந்து கிளியரா ஃபார்ம்லே இல்ல அவன். அதாவது இந்த மேட்ச்க்கு முன்னாடி சொல்றேன். இந்த மேட்ச்க்கு முன்னாடி. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லெக்லயுமே வந்து நிறைய தப்பு பண்ணுவான் பாத்திருக்கீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் நியூ காசிலுமே வந்து அவன் தப்பு பண்றதெல்லாம் வரும் எனக்கு. 2-2ல இருந்துட்டு உள்ள என்ன பேசியிருப்பாங்க, ஒரு பெனால்டி கூட மிஸ் பண்ணுவான். அவன் வந்து 45th மினிட்ல ஒரு பெனால்டி கூட மிஸ் பண்ணுவான். உள்ள என்ன ஒரு ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து சொன்னானுங்க, மேனேஜர் வந்து சரியான பெப் டாக் குடுத்தான். அந்த இதுல இருந்து தான் இதாச்சு அப்படின்ட்டு. லெவன்டோவ்ஸ்கி ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஃபார்வர்டு இப்ப அவனுக்கு 36 வயசு, 36 35 வயசோ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும், ஹாலாண்டு தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்ட்டு. அவங்க போவாங்களா கண்டிப்பா? ஏன்னா லெவன்டோவ்ஸ்கிக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் ஹாலாண்டு. லைக் லெவன்டோவ்ஸ்கி லைக் பயன்லயே பார்த்தோம் கோல்ஸா தான் இருப்பான். லைக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி புண்டஸ்லிகால நெக்ஸ்ட் பார்சலோனா வந்திருக்கான். லைக் ஹி இஸ் a goal machine, like one of the best strikers in our generation. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி டீமா இருக்கும் லெவன்டோவ்ஸ்கி. 36 வயசு. இப்பதான் இன்ஜுரி கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கு, நிறைய ஆயிட்டு இருக்கு அவனுக்கு. சோ வேர்ல்ட் கப் இருக்காங்களா போலாண்டு? யாரு? போலாந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபைடா? போலாந்து தெரியல ப்ரோ, பார்க்கணும். எனக்கு குவாலிஃபைட் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. யா ஓகே ஓகே தான். ஸோ மேபி இந்த சீசன் வந்து லாஸ்ட் சீசனா இருக்கும். நெக்ஸ்ட் சீசன் சவுதிக்கு வேணா அனுப்பிச்சிருவாங்க ஹாலண்ட் வாங்குறேன்னா. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது. அதே மாதிரி ரஃபினாவுமே லீட்ஸ்ல இருந்து வந்த புதுசுல இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அந்த லெவலுக்கு ஒரு பீஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். போன சீசன் கூட வந்து அந்த இதுக்கு ரன்னிங்கா இருந்தான், அந்த கோல்டன் பேலண்டாருக்கு இருந்தான் அவன். யா இந்த அளவுக்கு ஒரு பீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு எனக்கு தோணல. அந்த அளவுக்கு சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கான் அவன். 2 கோல் போட்டிருக்கான். ரஃபினாவும் 2 கோல், லெவன்டோவ்ஸ்கி 2 கோல். ஃபெர்மின் லோபஸ் ப்ரோ, இந்த நான் அர்ஷத் ப்ரோவோட முன்னாடி நான் பேசுறப்பெல்லாம் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கப்பெல்லாம் சொல்லுவோம், இந்த ரியல் மேட்ரிட், இந்த பார்சிலோனா, இந்த இபிஎல் இல்லாத அதர் பிக் டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸே நம்பிட்டு அவங்களோட யங் யூத் ப்ராடக்ட்ஸே நம்பிட்டு இருப்பானுங்க. சூப்பரா கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த பார்சிலோனா டீம்ல இருக்கிற எல்லா பேருமே வந்து ஒரு யூத் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வந்தவங்க தான். அவங்களோட யூத் இதுல இருந்து வந்தவங்க தான். பெர்னால் ஆகட்டும், பெர்னால்ல இந்த மேட்ச் ஒரு கோல் போட்டான், சூப்பர் கோல் போட்டான். பெர்னால் ஆகட்டும், பெட்ரி ஆகட்டும், கேவி ஆகட்டும், இப்போ குபார்சி, மார்டின், எல்லாருமே அவங்களோட யூத்தே மட்டுமே நம்பிட்டு இருக்கானுங்க எல்லா பெரிய டீம்ஸும். ஆனா இபிஎல்லோட டீம்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வாங்குறது அவ்வளோ பைசா செலவு பண்றானுங்க, ஸ்பெண்ட் பண்றானுங்க. இதை பத்தி நம்ம ஒண்ணு பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், நானும் அர்ஷத் ப்ரோவும். ஒரு தனி எபிசோட் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஹவு டு யூ see that bro? ஆமா, லா மசாயா பத்தி சொல்லவே தேவையில்ல. லைக் அடுத்து பெட்ரி, கேவி எல்லாம் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் பெர்னால், யாமால் பத்தி சொல்ல தேவையில்ல. ஒரு மிஷின் மாதிரி இருக்கு. லைக் ப்ரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கு நெக்ஸ்ட் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸா. அவங்க செல்சி கூட லிங்க் ஆயிருந்தீங்க இந்த சீசன் ஸ்டார்டிங்ல, ஃபெர்மின் லோபஸ் வாங்குற மாதிரி. So I was sweating a bit. He was a very underrated player last season. நான் மேட்சஸ் கொஞ்சம் பார்த்தேன். He had what Chelsea needed எனக்கு தெரிஞ்ச 10க்கு. Chelsea சைன் பண்ணிருந்தா you would have performed way better than what you are doing this season. யா 7-2 முடிஞ்சிருக்கு மக்களே. யா அக்ரிகேட் 8-3 8-3 முடிஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்க்குள்ள போயிடலாம்.
டோட்டன்ஹாம் வெர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட். பெரிய வின் டோட்டன்ஹாமுக்கு, மச் நீடட் வின். ஆமா வந்து லைக் நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுனால இட்ஸ் a big confidence booster for them ம். for the rest of the ம். season. Beating a team like Atletico வந்து like it will give them a confidence booster. இப்ப ஏதோ ஈகாட்டோட கோச்சிங் எல்லாம் ஏதோ உட்காந்து பேசுற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு லாஸ்ட் வீக். ம். லைக் ஐ திங்க் எல்லாரும் ஒரே விஷயம்ல இருந்து ஐ திங்க் தேல் ஸ்டே அப் நவ். லைக் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வீக்கெண்ட் பெரிய கேம் இருக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட. ம். யா. லைக் இட்ஸ் a பெரிய relegation 6 மேட்ச். pointer அப்படின்னு. யா. நம்ம இபிஎல்ல வந்து இப்போதைக்கு அந்த டாப் 4 ரேஸ விட அந்த கீழ இருக்கிற 3 டீம் அந்த ரேஸ் சூப்பரா இருக்கு. ஏன்னா டாப் 4ல ரேஸ்ல உள்ளவங்க எல்லாம் தோத்து போறாங்க. லிவர்பூல் ஆகட்டும், செல்சி ஆகட்டும், அஸ்டன் வில்லா ஆகட்டும் 3 பேரும் தோத்துட்டே இருக்காங்க. ஃபார்ம் அவுட் ஆயிருக்கானுங்க. ஆனா கீழ உள்ள மேட்சஸ்லாம் சூப்பரா இருக்கு. ரெலகேஷன் பேட்டில்ல உள்ள மேட்சஸ்லாம் சூப்பரா இருக்கு. பட் கமிங் இன்டு திஸ் மேட்ச் ப்ரோ, அவங்க வந்து ஸ்டார்டிங் மினிட் 1ல இருந்தே இந்த மேட்ச் மட்டும் இல்ல, லிவர்பூலோட மேட்சுமே நல்லா தான் ஆடினாங்க. அந்த 1-1 டிரா ஆகிற அந்த மேட்சுமே ஒரு ரிசல்ட் பார்த்தானுங்க. 1 பாயிண்ட் ரிசல்ட் எடுத்தானுங்க. இந்த மேட்சுமே ரிசல்ட் எடுத்திருக்கானுங்க. ஸோ பழையபடி அந்த அந்த ஒரு ஒரு ஸ்பர்ஸ் அப்படிங்கிற டீம் அந்த அந்த படி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்லோவா ஆறாங்கன்ட்டு. ஆமா ஆமா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்டாக்கிங் ஏரியா இருந்தாங்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. லைக் எங்க கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்தாங்க. லைக் நார்த் டர்பி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈகோட்டோட கொஞ்சம் டிஃபென்சிவா போயிட்டானுங்க. 4-1 தோத்தானுங்க. ஸோ இப்போ லிவர்பூல் மேட்ச்ல இருந்தே கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ பிளேயர்ஸோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனல் பிளேக்கு அடுத்து கூடூஸ் எல்லாம் திருப்பி வர்றான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் they will be safe this season. They will stay up. யா, எஸ்பெஷலி இந்த கேம் பாத்தீங்கன்னா பேக் 5 ஆடி இருக்கானுங்க. பேக் 5 ஆடிட்டு பொசஷன் இருக்கிறப்ப வந்து அந்த 3 பேக் 3 போயிட்டு அந்த 2 விங்ஸை யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறமோ விளையாண்டானுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ட்ரகுசின் வந்து இந்த மிடில் ஆஃப் ரொமெரோ அண்ட் வேண்டர்வென் ரொம்ப நாள் கழிச்சு ஆடினா சூப்பரா ஆடினா ட்ரகுசினுமே. அவங்களோட 2 பிளேயர்ஸ் ப்ரோ, 2 பிளேயர்ஸ் பத்தி லைம்லைட் நம்ம சொல்லி ஆகணும். டெல்லு, மெத்தேஸ் டெல்லு அண்ட் இன்னொருத்தன் வந்து கொலமுனி, கோல் அடிப்பான்ல கொலமுனி, அவனுமே வந்து எஸ்பெஷலி டெல்லிட்ட இருந்து ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அவன் வந்து ஒரு 5-6 மேட்சுக்கு ஒரு மேட்ச் இந்த மாதிரி சூப்பரா ஆடிட்டு போயிடுறான் ப்ரோ. ஆமா லைக் நம்ம செல்சி ஆர்சனல் கூட எல்லாம் லிங்க் ஆயிடுச்சு. அப்போ டெல் வந்து யுனைடெட் செல்சி ஆர்சனல் எவ்ரிபடி வாஸ் இன் ஃபார் ஹிம். கடைசில he went to Tottenham. I thought it was a big mistake in his career wise அப்படின்னு நினைச்சேன். Slowly like first year வந்து அவ்வளவு நல்லா போல, but now he's so slowly picking up. I think he will be very important for them to stay up this season. Yeah. 3-2 இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க டோட்டன்ஹாம். பட் அக்ரிகேட்ல 5-7 வந்து தோத்துருக்கானுங்க. அத்லெட்டிகோ மேட்ரிட் பெரிய சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது அவங்க வந்து யூசுவல் அத்லெட்டிகோ மேட்ரிட் மாதிரி இல்லாம அவங்க அட்டாக் மோட்ல போயிட்டு ஆடிட்டு இருக்காங்க சீசன் ஃபுல்லாவே. நம்ம கூட ப்ரிவியூல பேசணும் நம்ம கூட அத்லெட்டிகோ மேட்ரிட் பத்தி. டீமே சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி கிரீஸ்மேன் அண்ட் அல்வரஸ் வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம். இந்த மேட்ச்ல ஒரு கோல் போட்டான், சூப்பரா கோல் போட்டான். கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஐ திங்க் பார்சலோனாவோட கேம் இருக்குன்னு நினைக்கிறேன் அத்லெட்டிகோ மேட்ரிடுக்கு லாலிகால. நெக்ஸ்ட் டைம் அப்படி லாலிகாலே இருக்கா? ஆர்டர்ஸ்லயே அவங்க பார்சலோனா. யா. சோ சூப்பரா இருக்கும் மேட்ச். அப்படியே அடுத்த மேட்ச்க்குள்ள போயிடலாம். நம்மளோட ரைவல்னே சொல்லலாம். லிவர்பூல் வெர்சஸ் கலட்டாசரே. எக்ஸ்பெக்டட்லி வின் ப்ரோ. கலட்டாசரே வந்து வின் ஆவாங்கன்னு நினைச்சேன். பெரிய வின் ஆகும்னு நினைச்சேன். அதே மாதிரி பெரிய வின் ஆயிட்டானுங்க. சூப்பரா 4-0 வின். So actually Galatasaray in the match like they couldn't live with Liverpool's pressing, high pressing from Liverpool, total domination from Liverpool. அவங்களால எதுவுமே பண்ண முடியல Galatasaray-னால. ஓசிமனோட இன்ஜுரியில போயிட்டான் ஹாஃப் டைம்ல நினைக்கிறேன். So monstrous performance by Liverpool. Yeah, especially சாலா திருப்பி பேக் டு ஃபார்ம்னே சொல்லலாம். அந்த கோல் ஒன்னு பார்க்கத்தான் ப்ரோ இவ்வளவு நாள் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கர்லர் ஒன்னு எடுப்பான் பாத்திருக்கீங்களா? கோல் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி லைக் நிறைய சான்ஸ் பெனால்டி மிஸ் ஆவான். பட் அந்த பெனால்டி மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 அசிஸ்ட் கொடுப்பான். அந்த ஒரு அசிஸ்ட் வந்து இன்டென்ஷனலா கொடுப்பான். சூப்பரா, அது நல்ல அசிஸ்ட். ரெண்டாவது அசிஸ்ட் வந்து அவன் வந்து ஷாட் எடுப்பான். அது வந்து கிராவன்பேக் வந்து சிப்பின் மாதிரி பண்ணுவான், டேப்பின் மாதிரி பண்ணுவான். யா. பட் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ரீச் 50 கோல்ஸ் ப்ரோ சாம்பியன்ஸ் லீக்ல. சோ ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளேயர் டு. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளேயர். யா. பிக் கூடோஸ்.
சாலாவ இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். என்னதான் வந்து ம். ரைவலா இருந்தாலுமே, சாலாவ வந்து இப்படி ஒரு சாலாவ பார்க்க தான் ரொம்ப நாள் நம்ம ஏங்கிட்டு இருந்தோம். ஆமா, லைக் லாஸ்ட் சீசன் லைக் ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன் லைக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ம். செட் பண்ணாப்ல லைக் ஹையஸ்ட் கோல்ஸ் இன் த பிரீமியர் லீக். ம். இப்ப அந்த பிக் கான்ட்ராக்ட் சைன் பண்ணோனே எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நானு. ம். கான்ட்ராக்ட் சைன் பண்ணாலே பிளேயர்ஸ் ஃபாலோ ஆஃப் ஆயிடுவானுங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நடந்துச்சு. ஸ்லாட்டோட நல்ல ஆர்கியூமெண்ட்ஸோட ம். முன்னாடி நவ் வந்திருக்கான், இந்த மேட்ச் ஆடிருக்கான். பார்ப்போம் நெக்ஸ்ட் எல்லாம் என்ன பண்றான்னு. லீக்ல அவங்களுக்கு யுனைடெட் வேற இருக்கு ஒரு மேட்ச். என்ன ம். பண்றான்னு பார்ப்போம். யுனைடெட் கூட எப்பவுமே நல்லா ஆடுவான் சாலா. யாஹ்! அப்போ லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். PSG லிவர்பூல். அதே மாரி எக்கிட்டிகே பேக் டூ ஃபார்ம் திருப்பி. ஒரு நல்ல கோல் ஒண்ணு சூப்பரா ம். அடிப்பான். அதே மாரி சொபோஸ்லாய் பத்தி ஃபர்ஸ்ட் கோல் பத்தி நம்ம பேசணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஆமா. அது வந்து அவ்ளோ ஸ்பேஸ். அதாவது சொபோஸ்லாய் மாரி ஒரு அந்த அந்த டி பாக்ஸ்க்குள்ள இல்ல அவன் சொபோஸ்லாய். அவன் வந்து ஷாட் அடிக்கிறதுக்கு தான் இருக்கானுங்க. அத கூட ரீட் பண்ண முடியாம இருக்காங்களா ஆப்போனன்ட் பிளேயர்ஸ். ஏன்னா கிளீனா வந்து நீங்க அவங்களோட முன்னாடி மேட்சஸ்ல உட்கார்ந்து பார்த்தாலே ஆப்போனன்ட்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். ஏன்னா வந்து சொபோஸ்லாய் இங்க இருக்கான்டா. அவன யாருமே மார்க் பண்ணலடா. ஃப்ரீயா இருக்கான். அவன் ம். வந்து ஃப்ரீ கிக் எல்லாம் சூப்பரா எடுப்பான். அதே மாரி சொல்லி வச்ச மாரி சூப்பரா கார்னர் கிக்க வந்து டைரக்ட்டா ஒரு ஃப்ரீ கிக் மாரியே மாத்திருவான். ம். லிவர்பூல். ஆமா. லைக் நம்ம அடிச்சா செட் பீஸ் அழுவுறானுங்க. லிவர்பூல் ம். அடிச்சா கை தட்டுறானுங்க. யாஹ்! சும்மா ஜோக் தான். ஓகே. பட் செம ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால் சோபோஸ்லாய். லாஸ்ட் இதுக்கு முன்னாடி RB லைப்சிக்ல இருந்தானா, ம். எங்கேயோ இருந்தான். அப்பயே லைக் ஃப்ரீ கிக்ஸ், லாங் ரேஞ்சஸா தான் அடிப்பான். ஸோ ஹி ஹாஸ் லைக் ஷூட்டிங் டெக்னிக் வந்து டாப் நாச்சா இருக்கும் அவன்ட்ட. ம். யாஹ்! 4-0 வின் மக்களே. துண்டா சூப்பரா வின் பண்ணிட்டு போயிட்டானுங்க. கலட்டாசரேவோட. கலட்டாசரேவும் இவ்ளோ வந்ததே பெருசுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டீம் லைக் தெம் ரவுண்ட் ஆஃப் 16 வர்றது வந்து ரொம்ப பெருசு. லாஸ்ட் மேட்ச்க்கு போயிரலாம். இது வந்து குவைட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் தான். பேயர்ன் வெர்சஸ் அட்டலாண்டா. ஒரு பந்தாடிட்டு போயிட்டானுங்க. 10-2ன்னு பந்தாடிட்டு போயிட்டானுங்க. எனக்கு ஒரு டவுட் அவன் வந்து ரெஸ்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க பிளேயர்ஸ. எவ்வளவுதான் மேட்ச் முடிச்சாலுமே திருப்பி திருப்பி அந்த கேனு ஒலிசா இல்ல இந்த மேட்ச். இன்ஜுரில எல்லோ கார்ட் ம். சஸ்பென்ஷன் நெனைக்கிறேன். இல்லன்னா ஒலிசேவும் ஆடியிருப்பான். அந்த கால் அந்த ஆமா. ஒரு சின்ன பையன் அவன் கோல் அடிச்சிருக்கான் திருப்பி. பட் அவங்க ரெஸ்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லப்போனா. அவங்க புண்டஸ்லிகா ஆல்ரெடி வின் பண்ணிட்டானுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வின் பிரச்சனையே இல்ல. ம். அவங்க லீக் கேம் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபுல் ம். கான்சன்ட்ரேஷன் சாம்பியன்ஸ் லீக்ல கூட வச்சுக்கலாம் அவங்க. ஸோ அதான் ம். அவங்க அட்வான்டேஜ் அந்த லீக்கு. ஸோ யாஹ்! இட்ஸ் ஒரு ரொட்டீன் வின் ஃபார் பேயர்ன். எதுவும் யாஹ்! சொல்றதுக்கு இல்ல. பேயர்ன் அவ்வளோதான். யாஹ்! 10-2ன்னு சூப்பரா ஜெயிச்சிருக்கானுங்க. 4-1 இந்த மேட்ச்ல ம். 4-1 ஜெயிச்சிருக்கானுங்க. 10-2ன்னு அக்ரிகேட்ல வின்னு. ரவுண்ட் ஆஃப் 8 அதாவது குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து ப்ரோ சொன்ன மாரி ரியல் மேட்ரிட் வெர்சஸ் பேயர்ன், ஸ்போர்ட்டிங் ம். வெர்சஸ் ஆர்சனல், பார்சிலோனா வெர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட். இந்த ஸ்பானிஷ் ஜயன்ட்ஸ் மோதுறாங்க. அதே மாரி PSG வெர்சஸ் லிவர்பூல். 4 வந்து டாப் குவாலிட்டியான கோலு. மக்களே வீடியோவோட எண்ட் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பிஜியோட ஃபேன்ஸ் நெறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ உங்க உங்க லைக்ஸ், ஷேர்ஸ், ம். கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுக்கோங்க. ப்ரோ. ப்ரோ. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிளஸ் நான் இந்த வீக்கெண்ட் வந்து கப் ஃபைனல் ஆர்சனல் வெர்சஸ் சிட்டி. நான் இங்க சென்னையில ஸ்கிரீனிங் நடக்குதாம். ஆர்சனல் சென்னை சப்போர்ட்டர்ஸ் கிளப்லேருந்து. ஸோ ஐ ம். அம் கோயிங் தேர். ஸோ யாராச்சும் அங்க வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம் வாங்க. யாஹ்! லைக் ஃபியூச்சர்ல பாட்காஸ்ட்ல வர இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. யாஹ்! வி கேன் மீட் அப் திஸ் வீக்கெண்ட். நெக்ஸ்ட் பிஎல் எபிசோட்ல வரோம் நாங்க. அந்த 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 எபிசோட்ல வந்து அர்ஷதும் வந்துருவாங்க. ஸோ அர்ஷத், மீ அண்ட் பிஜி பிஎல்லோட நெக்ஸ்ட் கேம் வீக் ரிவ்யூவோட வரோம். அன்டில் தென் சி யூ மக்களே. பாய்.